exercise 1.5 second sum. If k is equal to a, b, d, e, f, l is equal to b, c, d, g and m is equal to a, b, c, d, h, then find the following. அதாவது கேக்கு ஒன்று வேல்யூ கொடுத்துருக்காங்க, எல் எம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா கே யூனியன் எல் இன்டர்செக்ஷனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்த்துடலாம். கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். ஸோ எல் இன்டர்செக்ஷன் எம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, எல்லையே எம்லேயே எது காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். அதை எழுதிடலாமா? ஸோ பிசிடிஜி ஏபிசிடிஹெச் இப்போ ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். தேர் இஸ் பி, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இங்கே ஜி இருக்குது ஆனால் இங்கே ஜி இல்லை. ஸோ பிசிடி தான் இதோட ஆன்சர். இப்போது அந்த வந்த ஆன்சரை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கே ஒரு செட்டோட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிடிஎஃபிசிடி இல்லை பி இருக்குது, சி இல்லை டி இருக்குது. ஸோ சியை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இது பிசியில் இருக்கனால இதை விட்டுருங்க. ஸோ ஏபிடிஇஎஃப்சி அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். ஃபர்ஸ்ட் எல் யூனியன் எம் தான் ஃபஸ்ட் பண்ணணும், ஏன்னா அதை ப்ராக்கெட் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும்? எல்லே எதுவுமேயும் என்ன பண்ணி எழுதணும்? கம்பைன் பண்ணி எழுதணும். எல் செட் என்னது? பிசி டிஜி. எம் செட் என்னது? ஏபிசிடிஹெச். இப்போ ரெண்டதையும் கம்பைன் பண்ணி எழுதலாமா? ரெண்டு கம்பைன் பண்ணி எழுதா என்ன ஆன்சர் வரும்? பிசி, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, டி. நெக்ஸ்ட் ஜி வரைக்கும் எழுதியாச்சு. இங்கே பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, ஜியில் ஏ இருக்குது, ஹெச் இருக்குது, ஹெச்சுமே இதில் இருக்கா? பிசிடிஜி மட்டும் தான் இருக்குது, ஹெச்ஏ இதில் மட்டும் தான் இருக்குது. ஸோ பிசிடிஜிஹெச்ஏ இதான் இதோட ஆன்சர். இப்போ கே செட்டில், அதாவது இந்த ஆல்ஃபபெட்ஸ் எதாவது கே செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இந்த கே செட்டில் இதில் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஸோ ஏபிடிஎஃப் இருக்குது, இங்கே பிசிடிஜிஹெச்ஏன்னு இருக்குது. இப்போ இதில் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கே இயில் எஃப் இருக்குது இல்லை. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சு? பிடிஏன்னு வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதனால தான் நம்ம ஃபஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியில் எனக்கு அதை பண்ணிக்கலாம். நம்ம மீதி ரெண்டு சப்டிவிஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.